வணக்கம். இன்னைக்கு சூப்பர் கிளைமேட். காலத்தையே ஃபீல் பண்ணுறதுக்கும் இல்லை, பார்க்குறதுக்குமே அப்படி சில்லுன்னு நல்லா இருந்தது. அப்படியே வெளியே ஒரு சேர் இருந்து அதில் போய் உக்காந்து அப்படியே கண்ணை மூடினேன். கண்ணை மூடினா அந்த எங்கள் வீட்டு முன்னாடி 2-3 மரம் இருக்குது. அது குட்டி குட்டி பறவைங்க. இந்த மாதிரி கிளைமேட்லலாம் வெளியே பறந்து போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மரத்தில் உட்காந்துட்டு கிச்சு 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 கிச்சின்னு ஒரே சத்தம். அந்த கிளைமேட்டுக்கும் அந்த சவுண்டுக்கும் ஆஹா அப்படி ஒரு சுகம். கண்ணை மூடிட்டு அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் இருந்தேன். காற்றுல அப்படியே ஒரு மணம். இது என்ன மணம்னு கொஞ்சம் கூட டீப்பாக சுவாசித்து பார்த்தா காஃபி மணம். எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். ஆஹா நமக்காக நம்ம வீட்டில் காஃபி போடுறாங்க, வரட்டும் குடிக்கலாம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு திரும்பி அப்படியே இருக்கேன். கண்ணை திறக்கல இன்னும். கொஞ்சம் கழியில் அப்படி பட்டை கிராம்பு வதக்கிற மணம். பார்த்தா பிரியாணி. அப்படி என்ன பண்ணிட்டோம், நம்மளை இப்படி உளுந்து உளுந்து கவனிக்கிறாங்க. எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாள்? அப்படி தான் யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு புருஷன் பிள்ளைங்க, இப்படி ஒரு குடும்பம்? எனக்கு கிடச்சிருக்கு. அப்படியே கண்ணை திறந்து பிரியாணியும் சாப்பிட்டு காஃபியும் குடிக்கலான்னு அப்படியே திறந்தேன். அப்புறம் நான் சொன்னதை பூரா நீங்கள் உண்மைன்னு நம்பியிருப்பீங்க. ஹையோ ஹையோ, எப்படி ஒரு சம்பவமாவது நம்ம வாழ்க்கையிலாவது நடப்பதாவது நடக்க போவதாவது. இதெல்லாம் நிஜமாக நடந்ததுன்னு நினச்சிங்களா? இதெல்லாம் நடந்த மாதிரி நானாக நினச்சிக்கிட்டது. அப்படிலாம் நடக்காது, நடக்கவும் வாய்ப்பு இல்லை. அதனால் இனி இப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு போய் காலத்தையே சுட சுட சோறும் அடிப்பொலி மாங்காய் துவையலும் அரைச்சேன். அந்த சூடு சோத்தில் மாங்காய் துவையல், மாங்காய், தேங்காய், ஜீரகம், உள்ளி, வத்தல் இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அரைச்சி சூடு சோத்தில் அந்த துவையெல்லாம் எடுத்து வச்சு அப்படி பிசைஞ்சு ஒரு உருண்டை உருட்டி வாயில் வச்சா அமிர்தம். அப்படி வழுக்கிக்கிட்டு உள்ளே போகும். எப்படின்னா அந்த சூடு பாத்திரத்தில் ஒரு பீஸ் வெண்ணெயை போட்டு அப்படி வழுக்கி அங்கே போயிட்டு இப்படி வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி அது பாட்டுக்கு வழுக்கி போய்கிட்டே இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். சூப்பராக சாப்பிட்டாச்சு.